என் விலையேற பெற்ற மகனே, மகளே, கடந்த சில நாட்களாக உன் இருதயம் மிகவும் பாரமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். என் ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா? இந்த இருள் சூழ்ந்த உலகில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய் இல்லையா? ஆனால் இன்று இந்த உண்மையை நீ உணர்ந்து கொள். நீ ஒருபோதும் ஒரு கணம் கூட தனியாக இருந்ததில்லை. சத்தமில்லாமல் நீ அழுத இரவுகளில் உன்னை தேற்றுவதற்காக நான் என் தூதர்களை உனக்கு காவலாக அனுப்பியிருந்தேன். கவலைகள் உன் தூக்கத்தை கெடுக்க முயன்றபோது அவர்கள் உன் படுக்கைக்கு அருகில் காவல் நின்றார்கள். உனக்கு தெரியாத எத்தனை பெரிய ஆபத்துகளை அவர்கள் உனக்கு முன்பாக சென்று நீக்கினார்கள் தெரியுமா? அது ஒரு அதிர்ஷ்டம் அல்ல மகனே, மகளே, அது என் கிருபையுள்ள பராமரிப்பு. சில காரியங்கள் உன் விருப்பப்படி நடக்காத போது அது உன்னை தள்ளிவிட்டதல்ல, மாறாக ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை திசை திருப்பியதாகும். எல்லா அற்புதங்களையும் கண்களால் பார்க்க முடியாது. உன் உள்ளத்தில் திடீரென்று ஒரு சமாதானம் உணரவில்லையா? வேண்டாம், போகாதே என்று உன் உள்ளுக்குள் ஒரு சத்தம் கேட்கவில்லையா? அதுவெல்லாம் உன்னை பாதுகாப்பதற்காக நான் கொடுத்த அறிவுறுத்தல்கள். உன்னை தகர்க்க வந்த பலவற்றையும் நீ கடந்து வந்ததற்கு காரணம் உன் திறமை அல்ல, பரலோகத்தின் சேனை உன்னை சூழ்ந்திருந்ததுதான். ஆகையால் நாளையை பற்றி நினைத்து நீ பயப்பட வேண்டாம். நீ செல்வது ஒரு நிச்சயமற்ற இடத்திற்கல்ல, பரலோகம் காவல் காக்கும் வாக்குத்தத்தங்களுக்குள்தான். சத்ருவின் திட்டங்களை நான் ரத்து செய்திருக்கிறேன். உன் பிதாவின் கரங்களிலும் என் தூதர்களின் சிறகுகளின் கீழும் நீ என்றும் பாதுகாப்பாக இருக்கிறாய். சமாதானத்தோடு இரு. ஆமென்.